ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு படத்தை பற்றி நேர்காணல் பண்ண போகிறோம். GTN அப்படின்னு மாதவன் நடித்து வந்திருக்கக்கூடிய படம். GT நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை திரைப்படமாக அது வந்திருக்கு. இந்த திரைப்படம் என்ன பேசுது, என்ன சொல்ல வருது, சரியா முழுமையாக நுட்பமாக துல்லியமாக சரியான தரவுகளை அவங்க சொல்லியிருக்காங்களா, எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு படத்தை நம்ம ரொம்ப சரியாக இருக்குமா நம்ம ஆய்வு செய்ய வேணாம். படம்ங்கிறதே நிறைய லாஜிக்கு மீறல்லாம் இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கை படமாக, அதாவது GT நாயுடு மாதிரியான ஒரு எடிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கை படம் சரியாக எடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ எப்படி அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க, அது என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த சமூகத்துக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படுத்துங்கிறது குறித்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம இது குறித்து பேச இருப்பது பெரியாரிய செயற்பாட்டாளர் புதிய குரல் ஓவியா அவர்கள். வணக்கம். வணக்கம். GT நாயுடு படம் உங்களிடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? ரொம்ப ஏமாற்றத்தை தந்தது. முதல்ல ரொம்ப ரொம்ப உத்வேகமா இருந்தது. முதல்ல பார்க்கும்போது இவ்வளவு தூரம், அதாவது இது வரைக்கும் ஒரு சொல்லப்படாத வரலாற்றின் ஒரு பக்கத்தை அது எடுத்து சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஒரு தொழில் உலகத்துல ஒரு தொழிலதிபராக வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க இளைஞனுடைய போராட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசு, அதனுடைய வரி கொள்கை, அதன் மீதான குடிமக்களின் கேள்வி, இப்படி ரொம்ப பிரமாதமான அதாவது ரொம்ப பிரமாதமான ஓப்பனிங்கோட படம் தொடங்குச்சு. அதனாலயே என்னவோ நம்ம ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட உச்சத்துக்கு போயிடுறோம். ஆனா படத்துக்குள்ளார போயிட்டு அப்புறம் அது முடிவடைந்த விதத்தை பார்க்கும்போது என்ன உணர்வலைகளோட நம்ம அந்த படத்தை பார்க்க தொடங்கினோமோ அதற்கு நேர் எதிரான ஒரு உணர்வலைகளின் ஒரு சீன்ல எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. ஒரு சீன்ல உடைச்ச பிறகு நம்ம இப்போ உட்கார்ந்து யோசிக்கும் போது அவங்க ஆரம்பத்துல இருந்தே உடைச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் தான் புரியுது, வீட்டுக்கு போய் அதனால ஒரு கடும் ஏமாற்றம் வருது. இதுல நான் ஒரு விஷயம் முதலியே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு நீங்க புனைவுன்னு எடுங்க, இல்லைன்னா வரலாறுன்னு சொல்லி எடுங்க. பயோபிக்னு போடுறீங்க, பயோபிக்னு நீங்க போட்டீங்கன்னா அது வாழ்க்கையை உண்மையாக சொல்லுவதாக இருக்க வேண்டும். அப்படிதான் ஒரு பயோபிக் இருக்கணும். பயோபிக்னு போட்டுட்டு நீங்க இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடாது இல்லையா? அப்போ இப்ப முதல்ல எல்லாம் கூட புரியல. இந்த கடைசி சீனெல்லாம் பார்த்த பிறகு என்னவோ தப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பார்க்கும்போது ரொம்ப ஆரம்பத்திலேயே என்ன பிரச்சனை வருதுன்னா, GT நாயுடு அவர்களுக்கு இருந்த ஒரு கொள்கை சார்ந்த பிரச்சனை என்ன, அது ஒரு கொள்கை சார்ந்த பிரச்சனை. அதாவது வரி என்பதன் மீது அவருக்கு ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அந்த வரி கொள்கையே அவர் கேள்வி கேட்கிறார். அதாவது இதுல இந்த படத்துல அது லெஜிட்டிமேட் டாக்ஸ் அண்ட் இல்லெஜிட்டிமேட் டாக்ஸ்ங்கிற மாதிரி அவங்க அந்த பதத்தை கையாளுறாங்க. அது ஜஸ்டிஃபையபிள் டாக்ஸ்ன்னு. அதாவது லெஜிட்டிமேட் டாக்ஸ்ன்னு வந்துட்டா சட்டத்துக்கு புறம்பா இருக்குதுங்கிற மாதிரியே போயிடும். அது இல்ல லெஜிட்டிமேட் டாக்ஸ்ங்கிறது சட்டத்துக்கு உட்பட்டதால இவங்க சட்டத்துக்கு புறம்பா அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட் போயிரும்ல. அந்த கதாபாத்திரம் ஜெயராமன் வெர்சஸ் மாதவன், இவங்க அதை எப்படி கொண்டு வர ட்ரை பண்றாங்கன்னா, சட்டம் சரியா இருந்தது, வரி சரியாக இருந்தது, வரி கொள்கை சரியாக இருந்தது. ஆனால் ஒரு சில தனிப்பட்ட விரோதிகள் GT நாயுடுவுக்கு இருந்து அவங்களுடைய தவறான தீய செயல்களால் இவர் பாதிக்கப்படுறாருங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஆனா GT நாயுடு கேட்டது whether the tax is justifiable. இந்த கொஸ்டின் வேற. அதாவது சட்டம் வேறு, நியாயம்ங்கிறது வேறு. அவரு சட்டம் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன்னு சொல்ற குடிமகன் மாதிரி இதுல காட்ட ட்ரை பண்றாங்க. அப்படி இருந்தா அவர் சட்டம் என்ன கேட்டாலும் கொடுத்துட்டு போயிடணும். அதான் அதாவது ஒரு ஒபீடியன்ட் சிட்டிசனோட ஒரு கடமை. அதுல பிரச்சனையே வராது. எங்க பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, இவருடைய வாழ்க்கையை நீங்க நல்லா பார்க்கும்போது இவர் ஒரு எளிய பின்னணியில இருந்து வர்றாரு. ரொம்ப அரிதான ஒரு ஆற்றல் உள்ள இளைஞராக வர்றாரு. பொறியியல் அறிவுங்கிறது அவருக்கு இயல்பாகவே. சிலருக்கு 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. ஆமா, சிலருக்கு சில விஷயங்கள் மேல சில தனியாத தாகங்கள்
வரும். அது மாதிரியாக இவருக்கு எதை பார்த்தாலும் அந்த பொருள் எப்படி இயங்குது. அப்புறம் ஒரு பிரச்சனை வந்தோன்னா இதுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியும். இப்படி சிந்திப்பது எல்லாருக்கும் வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த மேதைக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவர் செய்யும் போது அப்புறம் இன்னொரு பக்கத்தையும் காமிக்கிறாங்க. அது கொஞ்சம் சினிமாவுல மாறுபாடாக காமிக்கப்படுது. உண்மையான ஆவணப்படங்கள்ல அது வேறு மாதிரியாக இருக்கு. இருந்தாலும் அந்த சம்பவம் சொல்லப்படுது. என்னன்னு கேட்டா, குடியான மக்களுக்காக இவர் தன் கையில இருந்த சேமிப்பெல்லாம் தன்னை பற்றி சுயநலம் கருதாமல் மொத்தத்தையும் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தார் அப்படிங்கிற. அப்ப அந்த காட்சியில இருந்து என்ன வருதுன்னா, அவர் ஒரு எளிய பின்னணியில இருந்து வந்தவர், வாழ்க்கையில உழைப்பினாலையும் அறிவினாலும் ஆற்றலினாலும் உயர்ந்தவர். அதே போல தன்னுடைய ஆற்றல் இந்த நாட்டின் எளிய மக்களுக்கு பயன்படணும்னு நினைக்கிறார். இப்ப ஒரு பொருளை அவர் கண்டுபிடிக்கிறாருன்னு சொன்னா அதனுடைய விலை எல்லாரும் வாங்கக்கூடியதாக இருக்கணும். அப்ப எல்லாரும் வாங்கக்கூடியதாக ஒரு பொருளை நான் தரணும்னு சொன்னா நான் எதுக்கு மேல விலை வைக்க முடியும்? என்னுடைய உற்பத்தி செலவு பிளஸ் வரி, அதுக்கு மேலதான் விலை, பிளஸ் லாபம், அதுக்கு மேலதான் விலை இல்லையா? அப்படித்தானே ஒரு வியாபாரி தொழிலதிபர் வைக்க முடியும். அப்ப அவருடைய கேள்வி என்னன்னா, உன்னுடைய வரி அதிகமாக இருக்கிறது, இவ்வளவு வரி போட்டா நான் இந்த பொருளை எப்படி மக்களுக்கானதாக கொண்டு செல்ல முடியும்? அப்படி இது நான் எதுன்னா, நான் சிறு பிள்ளையில இருந்து ஜிடி நாயுடு அவர்களை பற்றி கேள்விப்பட்டு வளர்ந்திருக்கிறேன். அப்போ ஏன் அவர் தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை அவரே இது பண்றாரு அப்படிங்கிறப்போ அப்பவே எனக்கு தரப்பட்ட விளக்கம் இது. அரசு வரியை ஒரு கொள்ளையாக மேற்கொள்கிறது அப்படின்னு. அப்புறம் இதுல என்னன்னு கேட்டா, இந்த பிரச்சனை அவருக்கு பிரிட்டிஷ் காலத்துல இருந்து தொடங்குது. ஆனா அவர் அதிகமான தடைகளை சந்திச்சது எந்த பீரியடுன்னு பாத்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவில தான். புரியுதா? ஆனா இது எல்லாமே படத்துல மறைக்கப்பட்டிருக்கு. படம் எப்படி காட்டுதுன்னா, ஏதோ இது இன்னும் கொஞ்சம் விட்டா அடுத்த படத்துல சுதந்திர போராட்ட வீரர் ஜிடி நாயுடுவை கொண்டு போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து இந்த மாதிரி வரிகொடா இயக்கம் நடத்தினாருங்கிற மாதிரி போராட்ட வடிவம் வேற. இது அந்த இவர் அதை ஒரு அரசுன்னு பார்த்தாரு, அவ்வளவுதான். பிரிட்டிஷ் அரசையும் எதிர்த்தாரு. அதே போல இந்திய அரசு, அந்த அரசுங்கிற வடிவம் வரி போடுகிற முறையை தான் எதிர்த்தாரு. அவருடைய இது ஒரு வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு கான்செப்ட். அதாவது ஒரு அரசாங்கம் எந்த அளவுக்கு வரி விதிக்கலாம், எந்த அளவுக்கு அபராதம் விதிக்கலாம் அப்படிங்கிறது மீதான ஒரு மிகப்பெரிய பொருளாதார சமூக பொறுப்புணர்வு மிகுந்த கேள்வியை எழுப்பக்கூடிய வாழ்க்கை ஜிடி நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை இல்லையா? ஆனா அதை ஒரு பிரிட்டிஷ் எதிர்ப்பு, அப்புறம் வேறு ஒரு முகத்தோடு இந்த படம் கொண்டு போகுது. அதனுடைய முதல் தவறு எங்க ஆரம்பமாகுதுன்னா, அந்த அம்பலப்பாரா கிருஷ்ணன் அப்படின்னு வரக்கூடிய அவர் தான் இன்கம் டாக்ஸ் ஆபீசர், நேர்மையான அதிகாரி. அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அந்த கதாபாத்திரம் எப்படி எழுதப்பட்டிருக்குங்கிறத பார்க்கணும். அவரை என்ன அப்படின்னு கேட்டா, இவரை பார்த்த உடனே ஒரு பிரிட்டிஷ் அதிகாரிக்கு பிடிக்காம போயிடுது. அது என்ன காரணமும் இல்லாம எந்த வந்தோடனே யாரும் தற்கொலை கோமாளி அப்படின்னு அவங்கதான் கூப்பிடுறாங்க. அது இன்னொரு பிரிட்டிஷார் கூப்பிட்டிருப்பாரு. அது இன்கம் டாக்ஸ் சார்ந்த ஒரு பிரிட்டிஷ் அதிகாரிக்கு இவரை பார்த்தவுடன் பிடிக்கவில்லை. இவர் பேசணும்னா இன்னும் பிடிக்கல. இல்ல அவர் இன்சல்ட் பண்ற மாதிரி தானே, இன்சல்ட் பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இவர் திருப்பி இன்னும் அவருக்கு சரி, அதாவது சமமாக பதில் கொடுக்குறாரு. அது பிடிக்கல. கிட்டத்தட்ட பிரச்சனையினுடைய ஆரம்பமே இதுதாங்கிற மாதிரி படம் கொண்டு போகுது. இன்னொரு, அதாவது உண்மையில அவருடைய கொள்கை என்னன்னா, அந்த முதலாளிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவர் பேசுறாரு பாருங்க. அதாவது நம்ம வரி கட்டுறோம், ஆனா ஏன் ரோடு ஒழுங்கா இல்லை? அதாவது வரி கட்டுறது இட்ஸ் நாட் அ சேரிட்டி அமௌண்ட். ஒரு குடிமகன் வரி கட்டுவது, அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்கன்னு சொன்னா அரசாங்கம் அந்த குடிமக்களுக்கு அந்த வரிப்பணத்தை பயன்படுத்தி பொதுவான அந்த பயன்பாட்டு நிலைகள்னு சொல்றோம் இல்லையா, காமன் யூட்டிலிட்டிஸ், அதை
அரசு முறையாக பராமரித்து தரணும். புரியுதா? இதை கேள்வி கேட்கிறவர் தான் ஜிடி நாயுடு. கட்டமைப்பு எதிரியா காமிக்காம இண்டிவிஜுவல் பர்சன் தான் இண்டிவிஜுவல் வழக்கமான சினிமால இருக்க மாதிரி ஹீரோ வில்லன் கதை மாதிரி கொண்டு போறாங்க. அப்படி அதுக்காக தான் இந்த அம்பலபாரா கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இவங்க வந்து உருவாக்குறாங்க. முதல்ல பயோபிக்ல எதுக்கு இந்த மாதிரி ஒரு புரியுது? நிஜத்துல அம்பலபாரா கிருஷ்ணன் ஒருத்தர் ஜிடி நாயுடுக்கு எதிரியா இருந்தாரா நிஜ வாழ்க்கையில? அப்படி இருந்திருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. நம்ம பார்த்த வரையும் நம்ம இல்ல, நம்முடைய கருத்து தவறுன்னு யாராவது நிரூபிச்சா நம்ம அதை மாத்திக்கலாம். இருந்தா கமெண்ட்ல போடட்டும். அவர் கடைசி காலத்துல ஜிடி நாயுடுக்கு ஆதரவா இருந்தாருன்னு. அதுவும் ஐடிஓ இன்கம் டாக்ஸ் ஆபீசராக இருந்ததாக இந்த படம் சொல்லுது. முதல்ல அப்படி ஒரு கேரக்டர் இருந்ததாங்கிற கேள்வி. ஒரு பயோபிக்ல நீங்க எதுக்கு புனைவு கேரக்டர் வைக்கிறீங்க? அதாவது நல்ல கேரக்டர் அவர் ரொம்ப நேர்மையானவர், சட்டத்தை மதித்து நடப்பவர், ஒரு பார்ப்பனர், பூனல் எனி டைம் போட்டிருக்கிற கூடியவர், யாகங்கள் வேள்வியெல்லாம் செய்யக்கூடியவர், நல்லவர். அவர் தான் சமுதாயத்துல நல்லவர். கடைசியில ஜிடி நாயுடுவையும் ஆதரிக்கக்கூடியவர். அதாவது இவருடைய சட்டம் இவருக்கு எதிராக இருக்கும்போது ஜிடி நாயுடையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு மகான்கிற இடத்துக்கு போறாரு. இப்படி ஒரு கேரக்டர் இருந்துச்சா இல்லையா? முதல்ல நமக்கு அதுக்கு பதில் வேணும். அது ஒரு ரியல் கேரக்டரா? அதாவது எனக்கு தெரிஞ்ச இப்ப இந்த பாத்தீங்கன்னா சமீபத்துல இந்த வரலாற்று நாவல் திரைப்படங்கள்னு வரக்கூடியதுல பெரும்பாலும் மாதவனை போடுறாங்க. மாதவன் சேர்ந்து கதை எழுதுறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டா இதுக்கு முன்னாடி வந்து நம்பி நாராயணன் எடுத்தப்பையும் நான் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி உண்மைக்கு மாறான நம்ப முடியாத தகவல்கள்லாம் அந்த படத்துல இருந்ததுங்கிறத பத்தி நான் ஏற்கனவே என்னுடைய நூல்களை நினைப்பேன். ஏன் இவரு நடிக்கிற படத்துல எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு எனக்கு தெரியல. இல்ல, மாதவன் அந்த படத்துல இஸ்ரோ விஞ்ஞானி படத்துல நடிச்சார்ல, அதுக்கு முன்னாடிதான் சொல்றாரு நம்ம பஞ்சாங்கங்கள் வந்து எப்பப்ப என்னென்ன நகருங்கிறத இந்த சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் கண்டுபிடிச்சிருச்சு. ஆகாயத்துல பால்வெளி அண்டத்துல என்ன இருக்குன்னு அவர் சொன்னது சர்ச்சையாச்சு. அவர் தான் அந்த சயின்டிஸ்ட் படத்துல நடிச்சாரு. ஆமா, அந்த படத்துல நடிச்சதுப்பதான் அவர் அப்படியெல்லாம் பேசுறாரு. ஆமா, அப்ப அப்படி பேசக்கூடிய ஒருத்தர் முதல்ல வந்து அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமானவராங்கிறதே ஒரு பெரிய கேள்வி. அதாவது வந்து இது என்னன்னு கேட்டா, இப்போ அவரு இப்போ நம்ம நம்பி நாராயணன் அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு இப்படி ஒரு அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு திரைப்படம் வரும்போது அது ஒரு பெரிய மன ஆறுதலை தருது. அதனால அவங்க வந்து நம்ம பாக்குற பார்வையில இந்த கேள்வியெல்லாம் எழுப்பணுங்கிற ஒரு தேவை விட்டுறாங்க. இப்ப இவங்க சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்க்கிறாங்க. இப்ப இந்த படத்துல நம்முடைய முதல் கேள்வி அப்படி ஒரு கேரக்டர் இருக்குதா? அப்படி ஒரு அதாவது நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். கண்டிப்பா இவருக்கும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரச்சனை இருக்கு. அது உண்மை, அது புனைவு இல்லை, அது இருந்தது. கண்டிப்பாக இன்கம் டாக்ஸோட ஆபீசர்ஸ் அன்றைய தினத்துல பார்ப்பனர்களாக இருந்திருப்பதற்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கு. அது மட்டும்தான் அதாவது சோசியல் ரியாலிட்டி. அதனால ஆனால் இப்படி இவங்க வைக்கிற இந்த கேரக்டரைசேஷன், அதுவும் அந்த ஐடிஓ தான் பின்னாடி அரசாங்கத்தால கலெக்டரா நியமிக்கப்படுறாரு. அப்ப இவங்க ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணணும். ஒரு இந்த அம்பலபாரா கிருஷ்ணன்ங்கிற பேர்ல ஒரு ஐடிஓ இருந்தாரா, அவரு கலெக்டரா வந்தாரா? இந்த கேள்வி ஒரு முகாமையான கேள்வி. இந்த கேள்வி ஆனா அதுல கடைசி வரையும் தப்பான ஆளா இருக்கிறது ஒரு நான் பிராமின். ஆமா, அங்க வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு ரொம்ப சபார்டினேட் நான் பிராமின் அப்படிதானே அந்த மாதிரி வேலையில இருக்கக்கூடிய அவர் அந்த டீயை போட்டுக்கிட்டு டீயை எடுத்துக்கிட்டு இவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டு ஏதோ அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குறைவான ஒரு லஞ்ச பணத்துக்காகவும் ஒரு அப்புறம் கடைசியில அவரையும் கொஞ்சம் மிரட்டுறாங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பான மாலு ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த கேரக்டரை எதுக்காக இப்படி ஒரு இது புனைவு என்பது 100% உண்மையானால் இந்த புனைவு இந்த படத்துக்கு ஏன் தேவைப்பட்டது? அப்போ ஏன் தேவைப்பட்டிருக்கா? உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அதாவது வந்து கடைசியில எங்களை உங்களுக்கு பிடிக்காதுல்ல அப்படின்னு அவர் பேசி அந்த டோன் அப்படியே பேசி
அப்புறம் அப்படி வந்து ஆனா இவங்க 2 பேரும் இவர் வாயால, அதாவது இந்த ஜிடி நாயுடு வாயால நம்ம எல்லாரும் வந்து ஒன்னாதான் இருந்தோம், நம்மளையெல்லாம் பிரிச்சது இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தான். இப்படி ஒரு வசனத்தை ஜிடி நாயுடு தன்னோட வாய்ப்பே இல்லை. எப்படி ஜிடி நாயுடு இப்படி ஒரு வசனம் பேசுவார்? ஜிடி நாயுடு யார் தெரியுமா? இந்த படத்துல காட்டப்படாத ஜிடி நாயுடு கருப்பு சட்டை போடாத தீக்காக்கார். இந்த படத்தில் காட்டப்படாத, மறைக்கப்பட்ட, ஒளித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜிடி நாயுடு கருப்பு சட்டை போடாத திராவிடர் கழகத்துக்கார். அவரு இப்படி ஒரு வசனத்தை பேசுவாரா? நம்மளாம் ஒன்னா இருக்க வேண்டியவங்க, ஒன்னா இருந்தவங்க, பிரிட்டிஷ்காரங்க வந்துதான் நம்முடைய கலாச்சாரம், மொழி, மதம் எல்லாத்தையும் சிதைச்சிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு வசனத்தை ஜிடி நாயுடு அவர்கள் பேசியதாக இந்த படம் காண்பிப்பது அப்படிங்கிறது, இது ஒரு ஒரு பின்னணியில இதுக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தை எழுப்புது. சந்தேகத்தை வலுவா ஏன்னு கேட்டீங்கன்னா, படம் தொடங்கினதுல இருந்து ஜிடி நாயுடு எந்த அரசியலும் பேசல. ஆனா வாழ்க்கையில அவர் அரசியல் பேசியிருக்காரு. ஆமா, நெதத்துல பேசியிருக்காரு. ஆனா இந்த படத்துல ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு உத்வேகம் தரக்கூடிய ஒரு ஆளுமை, அப்படிதான் நம்மள உணர வைக்கிறாரு. அரசியலை விடுங்கப்பா, அவருதான் நம்ம பசங்க பார்த்து கத்துக்கணும். ஒரு பிசிக்ஸ் எப்படி, ஒரு இன்ஜினியர் இப்படி போகுது கதை. ஒரே நிமிஷத்துல ஒரு அரசியல் பேசுறாரு. சரி, என்ன அரசியல் பேசுறான்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ பிராமின் பாலிடிக்ஸ் பேசி, ஆமா, பார்ப்பனர்கள் நம்ம எல்லாம் நேர்மையானவர்கள்ங்கிற அந்த இதோட கடைசி, அதுக்கப்புறம் படம் கண்டினியூ ஆகல, முடிஞ்சிருது. சரி, இந்த நேர்மைங்கிற விஷயத்தை கொஞ்சம் பார்த்துருவோம் இல்லையா? ஒரு அதிகாரி ஐடிஓவாக நியமிக்கப்படுகிறார் ஒரு வெள்ளை அதிகாரினால. அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில், சரியா, கதை வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் நடக்குது. முதல் உலக போர் சந்திக்குது, பின்னாடி இண்டிபெண்ட் இந்தியாவிலையும் வந்து தொடருது. அப்போ நியமிக்கப்படும் போது அவரை வந்து அறிமுகப்படுத்துற ஒரு சபார்டினேட் ஆஃபீஸர், அந்த வெள்ளையருக்கு அறிமுகப்படுத்துற இந்த சபார்டினேட், அந்த துணை அதிகாரி அல்லது கீழே உள்ள அதிகாரி என்ன சொல்றாருன்னா, ஒரு நேர்மையான அதிகாரி இருக்கிறாருன்னு சொல்லுங்க. அந்த இடத்துல நேர்மைங்கிற வார்த்தை வருங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்னபடியெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு அதிகாரி இருக்கிறார். நேர்மையான அதிகாரி எப்படிங்க ஒரு அதிகாரி சொன்னபடியெல்லாம் கேட்பாரு? நேர்மைக்கான இலக்கணமே மாறி போயிடுது. நேர்மைனா தன்னுடைய மேலதிகாரி என்ன சொன்னாலும் என் மனசாட்சியை கட்டுப்பட்டு நேர்மையா நடப்பேன். சட்டத்துக்கு உட்பட்டு, மனசாட்சியை கூட விட்டுருங்க, சட்டம் என்ன சொல்லுதோ சட்டத்துக்கு தான் உட்படணும், மனசாட்சியெல்லாம். நேர்மையான அதிகாரி. ஆனா இவரை அறிமுகப்படுத்தவே அவர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்னபடியா கேட்கக்கூடிய ஒரு அதிகாரியே அங்கேயே நேர்மை கேள்வி. சரியா? அதுக்கு பிறகு இவர் வந்து தொலாவி பாக்குறாரு. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆடிட்டரா இருக்கட்டும், கம்பெனி செக்ரட்டரியா இருக்கட்டும், ஐடிஓ ஆபீசரா இருக்கட்டும், இவங்க யாருமே துப்பறியும் அதிகாரிகள் கிடையாது. இந்த படத்துல கிட்டத்தட்ட அவங்க துப்பறியும் சாப்பு மாதிரி. இவங்களுடைய பணி, இவங்க முன்னாடி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் பேஸ்டு தான். அதுல முரண்பாடு தோன்றும் போது, அதாவது ரொம்ப அவங்களுடைய அறிவுக்கு அது வந்து தானா புலப்படுத்தணும். அந்த விஷயத்த துருட்டிக்கிட்டு வர்ற விஷயங்களை தான் அவங்க நோண்டி உள்ள போவாங்க. அதுதான் அவங்களுடைய வேலையும் கூட. இவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ஒழுங்கா வரி கட்டி இருக்கானா அப்படின்னு நீ எப்படி நம்புற? அவன் ஏதாவது பண்ணியிருப்பான், அதை கண்டுபிடி அப்படின்னு. இதுல எங்க நேர்மை இருக்கு? இது என்ன, இது வந்து ப்ரொஃபஷனல் லாங்குவேஜே கிடையாது. இது வந்து அரசியல். நேர்மையா இருக்கு. ஆனா இதுதான் நடக்குதுங்கிறது வேற விஷயம். ஆனா இது நேர்மையான அதிகாரி அந்த இடத்துல கதாபாத்திரம் அவன் என்ன மாதிரி செஞ்சிருப்பான் அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி, அப்ப இவங்க அவரை டார்கெட் பண்றாங்க, டார்கெட் பண்ணி தான் அவர், அது ரொம்ப அநியாயமான முறைகள்ல தான் அவருடைய ஆய்வுகள் எல்லாமே நடக்குது. அந்த சோதனை போடுறது, வீட்டுக்கு போறது எல்லாமே. இது அவ்வளவு செய்யும் போது, நீங்க படத்திலேயே பார்க்கும்போது நல்லா தெரியும், அது அவ்வளவு செய்யும் போது அவர் தொடர்ந்து ஒரு வீரனாகவே தான் டிராவல் பண்ணுவார் படத்துல.
அந்த அதிகாரி தப்பு பண்றாருன்னு எல்லாருக்கும் புரியும், பார்வையாளர்கள் எல்லாருக்கும் புரியும். ஆனா அந்த படத்தின் இறுதி காட்சி நெருங்க நெருங்க திடீர்னு இவருக்குள்ளார வந்து ஒரு முகத்துல ஒரு ஒரு சின்ன புன்னகை, அப்படி முகம் மலர்ந்து அவர் ஒரு வித்தியாசமாயிடுறாரு. ஆயிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பேப்பருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டேன், அப்படியே தான் நான் இருக்கிறேன், நான் அப்படியே பழகிட்டேன். ஆனா எங்கேயோ இவங்க தப்பு பண்றாங்க திடீர்னு அவருக்கு தோணுது. அவர் யார் தப்பு பண்ணான்னு தெரியல. கடைசியில இந்த எதை காமிக்கிறாங்கன்னா அவருதான் ஒரு முழு வில்லன் மாதிரி கடைசியில படத்துல. யார் அந்த பிளாக்ஷிப்னா இவருதான், அந்த கருப்பா இருக்கிற ஒருத்தர் தான் கருப்பாடு அப்படின்னு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு இந்த மாற்றம் பாத்தீங்கன்னா இல்லாஜிக்கலா நடக்குது. இவருக்கு எதுவுமே தெரியாது, ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஏதோ நடக்குது. ஆனா இவருக்கு தெரியுமா, ஆக்சுவலா ஒரு அதிகாரி டாக்குமெண்ட் தப்பா இருக்குன்னு யூகிச்சா டாக்குமெண்ட்டை மறுபடியும் சர்ச் பண்ணணும், டாக்குமெண்ட் வழியா டிராவல் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் தப்பா இருக்கு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் அந்த அதிகாரி எப்படி ரிலை பண்ணுவார்? அவருக்கே தெரியுது அது தப்பா இருக்கு. ஒரு சொத்தை வந்து பறிமுதல் பண்ணும்போது ஒரு நியாயப்படி கால்குலேட் பண்ணா 13% கூட வராது. ஆனா 80% சொத்தை பறிமுதல் செய்ய சொல்லி ஆர்டர் போட சொல்றாங்க. ஒரு நேர்மையான அதிகாரி என்ன செய்யணும்? நோ, இட் இஸ் ஒன்லி 13% அப்படின்னு எழுதணும்ல. அதுதானே நேர்மையான அதிகாரி. அவர் ஏன் 80% வந்து இல்லை பேப்பர்ல வந்துருச்சு, நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவர் எப்படி நேர்மையான அதிகாரியா இருப்பாரு? இது என்ன நேர்மை? இவருடைய புனைவு சினிமாத்தனம் உள்ள படம் அது. அதைத்தான் நான் கேட்கிறேன். இது ஒரு புனைவாக இருந்தா கூட அந்த புனைவுல எங்க ரியாலிட்டி இருக்கு? நம்மள வந்து ஒரு வரலாற்று படம், ஒரு சுய விவரம் படம், அது ஒரு சயின்டிஸ்டோட இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு உட்கார வச்சுட்டு அதுக்குள்ள நிறைய நம்மள சைக்காலஜிக்கலா வேற மாதிரி கொண்டு போயிட்டு அவங்க ஏற்ற வேண்டிய கருத்தை ஏற்றுற மாதிரி தெரியுது, ஏற்றுறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு கடைசியாக சரி இதெல்லாம் கூட விட்டுருங்க, அவர் ஏதோ திடீர்னு ஒரு நல்லவராகவே மாறி வயசான சில பேர் நல்லவராக மாறி அப்படி கூட எடுத்துக்கலாம். நீங்க அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் வயசான பிறகு ஒரு நல்லவர் ஆயிட்டாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனா கடைசியா அந்த வசனம் பேசினாங்க பாருங்க ரெண்டு பேரும், அதை கேட்ட பிறகு இது வந்து இல்லப்பா அவர் வயசான நாயுடுக்கு எதிரான படம். ஜிடி நாயுடுக்கு எதிரான சாதியை கண்டுபிடிச்சது வெள்ளைக்காரன் ஒரு டயலாக் வருது. உலகத்துல பச்சை குழந்தை கூட தெரியும், பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு 2000 வருஷமா அங்க ஜாதி இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஜாதி இருக்கு, இந்த மதம் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து பிரிட்டிஷ்காரன் தான் கெடுத்துட்டாங்கிறது RSS ஓட ஸ்டேட்மெண்ட். அதை எதுக்கு ஜிடி நாயுடு பேசணும்? அந்த ஒரு குரலை ஜிடி நாயுடு பேசுறாரு. முகலாயர்கள் வந்ததுனால ஜாதி வந்துச்சுன்னு ஒரு RSS அது இங்க சொல்ல முடியல, இல்லாட்டி அதையும் சேர்த்து சொல்லிருப்பாங்க போல. ஆமா, அது ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சிடும். ஏன்னா அதுவும் RSS பண்ணிட்டு இருக்கு. முகலாயர்கள் வந்துதான் தீண்டாமையை கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு கருத்தை இந்து பேசிக்கிட்டு இருக்கு. அந்த கருத்தை இந்த படத்துல வேணான்னு விட்டாங்க. இப்ப அதுல இன்னொரு விஷயம், இன்னொரு ஆங்கிள் இருக்கு. சரி, தமிழ்நாடு பூரா ஜிடி நாயுடு அப்படின்னு பேசினாலே கூட ஒரு பேர் சேர்த்துதான் பேசணும், ஐயா பேர் தான், பெரியார் பேர் தான். அப்படி பேசாம அந்த பேரை பேசுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனா இந்த படத்துல வந்து NS கிருஷ்ணன் வர்றாரு, MR ராதா வர்றாரு, பெரியார் வர்றாரு, BV கிரியா அடி காமிக்கிறது நம்ம ஜனாதிபதி அவரையா, அவர் தான் நினைக்கிறேன் மிஸ்டர் கிரி பேசுறாங்க. ஆமா, அவர் தான் அவருடைய எல்லாம் வரும்போது இவங்க வந்து அந்த பெரியார வந்து இப்படி ஒரு பார்த்த ஒரு தோற்றத்துல காமிக்க முடியுமா? பெரியார் ஏதோ அவங்க பேசுறப்ப தலையாட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரி. பெரியார் எப்பேற்பட்ட ஆளுமை இல்ல, அதாவது எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு? சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க கதாபாத்திரம் கூட உங்களுக்கு நடிகர் கூட நீங்க யாரோட, நான் வந்து எந்த ஒரு இதை நான் பேசும்போது எனக்கு என்ன ஒரு சின்ன கஷ்டமா இருக்குன்னா சம்பந்தப்பட்ட நடிகர்கள் தப்பா எடுத்துக்க கூடாது. ஆனா ஒரு பாத்திர பொருத்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, பாத்திர பொருத்தம்னு இருக்கு. உங்களுக்கு என்ன ஒரு வளர்த்தியா பெரியார் மாதிரி ஒரு ஆள் கிடைக்கலையா? பெரியாருடைய தோற்றத்துக்கு பொருந்துற மாதிரி ஓரளவு பொருந்துற ஆளை ஒரு மேக்கப் கேட்கணும். அதெல்லாம் கூட டெக்னிக்கல் மிஸ்டேக். அவர் என்ன ஜிடி நாயுடு ஏதோ ஒரு 4-5 பேர்கிட்ட பேசினா அந்த என்னால அந்த தோற்றத்தை சரிச்சுக்க முடியல. மணியம்மையார் திருமணத்தின் போது ஜிடி நாயுடு வந்து
இப்போ ஏதோ கூட்டி போறாரு மனைவியார் ஐயா இல்ல கிட்ட. திருமணத்தின் போது இல்ல, அது வந்து இவர் ஒரு கேமரா அந்த கருவியை கண்டுபிடிச்சு அத வந்து 2 பேருக்கும் தன்னுடைய நண்பர் காமிச்சு வர்றாரு. அவ்வளவு சந்தோஷமா. பெரியாருக்கு வந்து தான் போட்டோ வர்றது இது குறித்து எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த கைதியை வச்சுட்டு ஏதோ ஒரு இதை பாத்துக்கிட்டே நடக்கிறாரு அவரு. அவ்வளவு எளிமையா அவரு அப்படி இருக்கிறாங்க. இல்ல அவ்வளவு பெரியாருக்கு வந்து அது மட்டும் இல்லாம அந்த படத்துல இன்னொரு ஒரு வாய்ஸ் என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஏதோ பெரியார் சொல்லி இவர் வந்து இவங்க சொத்தெல்லாம் வந்து கொடுத்துட்டாரு. அது ரொம்ப பைபாசிங்ல சொல்லிட்டு போறாங்க. அது பெரியாருக்கு சொல்லிட்டு அந்த நிலத்தை கொடுக்க சொல்ல அப்படி பெரியார் சொல்லி அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனா அது வந்து ஒரு எந்த இடத்த வந்து அப்படி இது பண்ணாங்கிறது தெரியல. பொதுவாக என்ன நமக்கு தெரிந்த அளவுக்கு என்ன உண்மைன்னா, இன்னைக்கு திடல் இருக்கிற இடம், தந்தி ஆபீஸ் இருக்கிற இடம்லாம் பெரியாருக்கு வந்து ஜிடி நாயுடு ஒரு தொழிலதிபர் இல்லையா, ஒரு பணம் சம்பந்தமான கணிப்புகள்ல வந்து எப்பவும் வந்து ஒரு சரியான ஆலோசனைகளை தரக்கூடியவராக இருந்திருப்பார். அதுவும் தங்களுடைய உயிரினைய நண்பருங்கிறப்ப அவரு இதை ஐடென்டிஃபை பண்ணி இதை வாங்குங்கன்னு பெரியார இது பண்ணி வாங்க வச்சாரு. இல்லைன்னா இவ்வளவு பெரிய இதை வாய்ப்பு பெரியாருக்கு வந்து இருந்திருக்காது. அவர் சரியான ஒரு இதை ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சாருங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. அது வந்து டிரான்ஷெட்டா இருந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க, இன்னைக்கு திடல் இருக்கக்கூடிய இடம். அப்ப கடைசியில குடும்ப தகராறு வர்றப்ப அந்த வார்த்தையை அவங்க வந்து ஒரு திரைப்படத்துல வச்சிருக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. இந்த திரைப்படம் நடந்துச்சா உண்மை சம்பவமா தெரியாம இவங்களா ஏத்த முடியாது. பெரியாருக்கு வந்து ஜிடி நாயுடு அவர்கள் நிறைய பண்ணியிருக்கிறார். ஆனா இந்த இடத்துல நீங்க ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும். இவங்க ஒரு சமூகத்தில் ஒரு மனிதன் எப்படி உருவாகிறாருன்னு யோசிக்கணும். ஒரு படைப்பாளி எப்படி உருவாகிறாருன்னு பேசணும். அவருடைய நண்பர்கள் இல்லாம அவரும் கிடையாது, அவருடைய படைப்பு திறனும் கிடையாது. இப்ப நான் வந்து என்கிட்ட இருந்து வரக்கூடிய மொழி, என்கிட்ட இருந்து வரக்கூடிய எழுத்து, என்னிடமிருந்து உருவாகக்கூடிய ஒரு பொருள், என்னுடைய கேரக்டர், நடத்தை எல்லாத்துல இருந்தும் தான் அது பிறக்குது இல்லையா? அப்ப நான் யார் கூட இருக்கிறேனோ அந்த சுற்றத்துக்கும் அதுல பங்கு இருக்கு. கண்டிப்பா. அப்போ அவரை சுற்றி அவருடைய உலகமாக இருந்தவர்கள் இவங்க எல்லாரும். அது ஒரு நான்காமின் இவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருக்கும்போது பெரியார் அதையெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமா பார்த்திருக்கிறாரு, அவரை வந்து கொண்டாடி இருக்கிறாரு. ஆனா அதே சமயம் அவரு வந்து அவரை தன்னுடைய இயக்க நடவடிக்கைகளுக்குள்ளார அவருக்கான இயக்க நடவடிக்கைகள் எதையும் பெரியார் மேற்கொண்டது கிடையாது. அவரை பயன்படுத்திக்கிட்டாருங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு வேன் கூட வந்து ஜிடி நாயுடு அவர்கள் வந்து ரொம்ப அன்பா ஐயாவுக்குன்னு ரொம்ப சிறப்பா செஞ்சு அன்பளிப்பா கொடுக்குறாரு. ஐயா என்ன பண்றாருன்னா, அது ரொம்ப சிறப்பான வேன். ஆனா இப்ப நீங்க கார் வாங்குறதுக்கு காசு இருக்கும், அந்த காரை மெயின்டைன் பண்ற செலவு இருக்குல்ல, நிறைய பேருக்கு அது சிக்கலாயிடும். அது மாதிரி ஐயா பார்த்துட்டு, நீ நல்லாதான் கொடுத்துருக்க, நீ கொடுக்கறது கொடுத்துட்டப்பா, என்னால செலவு பண்ணி முடியல, இந்த வண்டி நிறைய செலவு வைக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொடுத்துட்டாரு திருப்பி அப்படின்னு கூட ஒரு இது உண்டு. ஒரு நான் செவி வழி கேள்விப்பட்டதை நான் சொல்றேன். அதான் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களுடைய அன்புங்கிறது வந்து ஒரு அளவு கடந்த ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு தோழமை. அவங்க எல்லாருமே ஒருவர் மீது ஒருவர். அப்படி எம்ஆர் ராதா வந்து சிறைக்கு போகும்போது பெரியார் வந்து சிறையில போய் கூட பார்க்கல. ஆனா எம்ஆர் ராதா வீட்டுல அவருடைய பிள்ளைங்க கல்யாணத்து பொறுப்புல அவரு பங்கெடுக்கிறார். அவங்களுடைய உறவுங்கிறது வந்து அதைத்தான் நான் சொல்றேன். ஆமா. அப்போ இது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள் இறக்கங்கள் இது எல்லாத்துலயும் ஒரு ஊடாடி இருந்த நட்பு அவர்களுடையது. அத வந்து நீங்க அந்த நட்பை வந்து ஒரு சரியா பிரதிபலிக்கல. ஈவன் எம்ஆர் ராதா அண்ட் என்எஸ் கிருஷ்ணன் கதாபாத்திரத்துக்கு இவங்களுடைய தேர்வு கூட ரொம்ப வந்து சுமாரான தேர்வுகள் தான். எம்ஆர் ராதாவை வந்து ஏதோ படத்துல நடிக்கிற வில்லன் பேசுற மாதிரியே பேச வச்சிருக்கிறாங்க. அவர் கதாபாத்திரத்துல பொறுப்பெடுத்து வில்லனா பேசுறது வேற, எம்ஆர் ராதாவா பேசுறது வேற. யாரும் இதுல கரெக்ட். இதுல எம்ஆர் ராதா வந்து சினிமால பேசுற எம்ஆர் ராதாவை திருப்பி காமிக்கிறாங்க. ஜிடி நாயுடு எம்ஜிஆர் சிவாஜி பேசுற மாதிரி அவர் பேச போறாரு படத்துல, ஏதோ கதாநாயகன் பேசுற மாதிரி அவர் பேச வேண்டிய. அப்ப எம்ஆர் ராதாவோட மேடை பேச்ச நேர்ல கேட்டவங்களுக்கு தான் தெரியாது. இப்போ இவங்க அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாருமே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்றது எவ்வளவு உண்மை இல்லைன்னு.
அதே மாதிரி நம்ம இவரை எடுத்துக்கிட்டாலுமே, என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் எடுத்துக்கிட்டாலுமே, அவருடைய ஒரே ஒரு புகைப்படம் தான் ரொம்ப ஃபேமஸான புகைப்படம். அந்த புகைப்படத்தை பார்த்தாலே ஒரு ஒரு நல்ல ஒரு மலர்ந்த மலர் மாதிரி இருக்கும் அவருடைய முகம். கதாபாத்திரம் தேர்ந்தெடுக்கும் போது, வரலாற்று படம் தேர்ந்தெடுக்கும் போது டெக்னிக்கல் இஷ்யூ, அதை தாண்டி இவங்க அந்த இல்ல, அதாவது ஜீவா நான் ஒத்துக்கிறேன், டெக்னிக்கல் இஷ்யூ தான். நான் பொதுவா என்னுடைய திரை விமர்சனம் எதுலேயும் டெக்னிக்கல் இஷ்யூ பக்கமே போக மாட்டேன். ஏன்னா நான் வந்து அதுல லேமன், அதனால நான் அதிகமா வாய வைக்க கூடாதுன்னு நான் அதெல்லாம் இதுல நான் ஏன் பேசுறேன் தெரியுமா? இவங்க அந்த பகுதியவே சப்ரஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன். புரியுது. அந்த அந்த ஐடியாலஜிக்கு எதிராக அவங்க இருக்காங்க. இவருக்கு வந்து அதுதான் என்.எஸ். கிருஷ்ணன், எம்.ஆர். ராதா, பெரியார், இந்த ஐடியாலஜியை அவங்க எதிர்க்கிறாங்க. ஆமா, உள்ள இருக்காது அது மனசு. அதனாலதான் அந்த கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதனாலதான் அவங்க செய்ய முடியலன்னு நான் சொல்ல வரேன். இல்லைன்னா நான் பொதுவா இதெல்லாம் பேசுறேன். நான் வந்து சினிமா அறிவு உள்ளவ கிடையாது. அதனால நான் என் லிமிடேஷன் அரசியல் தான் நான் பேசுறேன். அரசியல். ஆனா எனக்கு இதுல நான் ஒரு அரசியலை பாக்குறேன், அதனால நான் பேசுறேன். இல்லைன்னா நான் இத சொல்ல மாட்டேன். ஐயா அவர்களை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இன்னும் அவங்க உரிய இடம் கொடுத்து அதை வந்து செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அவருக்கு தன்னுடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் போட்டு உடைச்சதெல்லாம் சுதந்திர இந்தியாவில தானே, பிரிட்டிஷ் இந்தியாவில கிடையாது. அப்புறம் அவர் அப்படி பேசுறாரு டயலாக். அதனால அவர் ஜி.டி. நாயுடு அப்படிங்கிற ஒரு தொழில் மேதை, ஒரு கடும் உழைப்பால் உயர்ந்த ஒரு உழைப்பாளி, உலகம் போற்றி இருக்க வேண்டிய ஒரு மேதை. அவர் உடைஞ்சு போறதே தனக்கு வர வேண்டிய ஒரு டாட்டாவோட இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு தொழில் நிறுவனம். இப்போ அது மட்டும் இல்லை, நீங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஜி.டி. நாயுடு அவர்கள் கண்டுபிடிச்சா, நான் முதலியே சொன்னேன் இல்லையா, அவர் வந்து மக்கள் இந்த கண்டுபிடிப்புகளை வந்து மக்கள் சார்ந்து சிந்திக்கிறாரு. அவரு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் வைக்கிறாரு. வைக்கும் போதே பெண்களுக்கு தனி கழிப்பறை, ஆண்களுக்கு தனி கழிப்பறை, பேருந்துகள் அதை மட்டும் காமிச்சிருக்காங்க. அந்த பேருந்துகள்ல வந்து பெண்களுக்கான இருக்கைகள் அவர் நடத்திய பேருந்துகள் அது அறிமுகமாகுது. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சமூக நீதி கண்ணோட்டம் இல்லாம அவரால் இவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சிருக்க முடியாது. அவருடைய கல்வி நிறுவனங்கள் வந்து அந்த டயலாக பேசுறாரு, சாதி பார்க்காம அனைத்து பிள்ளைகளும் படிக்கிற மாதிரி கல்லூரிகள் பண்ணுங்கன்னு அந்த டயலாக் பெரியார் பேசுற ஒரு இதை சொல்றேன். ரெண்டாவது, அவர் இந்திய எதிர்ப்புக்கு பல நூல்களுக்கு பொருட்செலவு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். பல நூல்கள் அதெல்லாம் காமிக்கவே இல்லை. அதாவது எல்லாத்தையும் காமிக்க முடியாது. இந்திய எதிர்ப்பு சிந்தனையாளர் ஜி.டி. நாயுடு அப்படின்னு காமிச்சேன்னா கடைசியில ஒரு பார்ப்பனருக்கு அவர் அடிமையா அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிற மாதிரி கருத்து முரண்பாடா வரும். அதே மாதிரி வந்து சேலத்துல மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து தலைமை உரை நிகழ்த்தியவர் ஜி.டி. அதைத்தான் ஜனசங்கம் அடிச்சு பிரச்சனையானது, பெரிய மாநாடு. அதான் விமர்சனம், இன்னைக்கு வரைக்கும் விமர்சனம். அந்த மாநாட்டுல வந்து ஜி.டி. நாயுடு அவர்கள் கலந்துட்டு இருக்கிறாரு. அப்ப பெரியாருடைய மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டுல ஜி.டி. நாயுடு அவர்கள் கலந்து கொண்டு பேசியிருக்காருங்கிறது கிட்டத்தட்ட அவருடைய இயக்க நடவடிக்கையில பங்கேற்பதற்கு சமம். அந்த கட்சியிலேயே இல்லைன்னா கூட பெரியாருடைய கருத்து புரட்சியில, பண்பாட்டு புரட்சியில பங்கெடுப்பதற்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு பங்கெடுப்புகளோடு இந்த ஜி.டி. நாயுடு அவர்களுடைய ஒரு இதை வந்து இங்க நடந்து கொண்டிருந்த ஒரு மாபெரும், அதாவது நீங்க பெரியார், திராவிடர் கழகம், கருப்பு சட்டை இதை கூட விட்டுருங்க, நீதி கட்சி காலத்துல இருந்து, தென்னிந்திய நல உரிமை சங்க காலத்துல இருந்து, அதுக்கு முற்பட்ட காலத்துல இருந்து கூட எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தினுடைய ஒரு பண்பாட்டு விளைவு அப்படின்னு தான் அவரை கொண்டு வரணும். பெரியாரும் அப்படித்தானே அவரை ஆதரிக்கிறார். ஆமா, அப்படி. ஆனா அந்த அடையாளமே இல்லாம செஞ்சிருந்தா கூட எனக்கு வருத்தம் வந்திருக்காது. நீங்க இந்த அடையாளங்கள்லாம் எடுத்திருந்தா நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அதுக்கு ஒரு எதிர் அடையாளத்துல கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கல்ல, அது எனக்கு கஷ்டம். ஆமா, நீங்க அவரை பெரியாரிஸ்டா காமிக்க வேணாம், நான் பிராமின் உணர்வு உடையவரா காமிக்க வேணாம், பியூர் சயின்டிஸ்டா மட்டும் காமிங்க. சயின்டிஸ்டா காமிங்க. இந்த ஆக்சுவலா என்ன பிரச்சனை, என்ன கான்ட்ரடிக்ஷன் காமிங்க. சரியா? என்ன கான்ட்ரடிக்ஷன்? அந்த பிரச்சனையிலே வரி யாரு? அவர் தனி நபர்களை எதிர்க்கல, இந்த சமூக கட்டமைப்பு தான் எதிர்த்தாரு. ஒரு அரசுங்கிற அமைப்போட அவருக்கு போர் வருது. ஒரு அரசு, பிரிட்டிஷ் அரசுல இருந்து இந்திய தெரியாம கேக்குறேன், பிரிட்டிஷ் அரசினுடைய வரி கொள்கையில இருந்து சுதந்திர இந்தியா வந்ததுக்கு அப்புறம் வரி கொள்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்துருச்சா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது.
சரியா? அது ஒரு தனி டாபிக். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அவங்க சட்டமே அவங்க கொடுத்த சட்டம் தாங்க முக்கால்வாசி இருந்துட்டு இருக்கு. அவங்க இல்லாம இருக்கலாம். சரி, அது பெரிய டாபிக், அது விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் போராடின ஸ்கோர் இஷ்யூ வந்து ஒரு தனிநபர் வளர்ச்சியை ஒரு அரசு வரி கொள்கை மூலம் தடுக்கக்கூடாது. அதாவது ஒரு வரி விதிப்புங்கிறது நீங்க தொழிலை ஊக்கப்படுத்துவதாக இருக்கணுமே ஒழிய, ஒரு தொழில் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு புது கண்டுபிடிப்புகள் செஞ்சு வந்தா நீங்க அவனை போட்டு இவ்வளவு அமுக்குனா எப்படி வருவான்? அது மட்டும் இல்ல, ஜிடி நாயுடுக்கு போற போக்குல ஜெர்மனில ஒரு வசனம் வருது, நல்ல சைவ சாப்பாடுங்க கிடைக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, அவர் சைவர்னு சொல்றாங்க. சைவர்னு சொன்னாலுமே அதை அவர் சொல்றது ஏதோ ஒரு வைதிக தன்மையுடன் அந்த 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 இது பட்டான சாப்பிட மாட்டேங்கிற மாதிரியான ஒரு பதிவு இதுல வருது இந்த படத்துல. அது நமக்கு ஆமா, அவர் வந்து ஏன்னா அவர் அவங்க கலாச்சாரப்படி அவர் ஒன்றும் சைவர் கிடையாது. அவர் தனிப்பட்ட முறையில சைவருங்கிறது எல்லா மக்கள்கிட்டையும் சைவர் இருப்பாங்க, எனக்கு இந்த உணவு பிடிக்காதுங்கிறது. சைவம்ங்கிறது இங்க ஒரு ஒரு உணவு வந்து அவர் வந்து காய்கறி உணவு, சைவம்ங்கிற வார்த்தை கூட நான் பயன்படுத்த விரும்பல, காய்கறி உணவு சாப்பிடக்கூடியவர். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த பிற உணவுகளை வந்து அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, வித்தியாசம் நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்லாம் சொல்றது அப்படிங்கிறது அதுவுமே ஒரு ஆய்வுக்குரிய விஷயம்தான். அவர் என்ன மாதிரியான ஒரு உணவு பழக்கத்துல இவங்க என்ன மாதிரி அவரை காமிக்க விரும்புறாங்க இல்ல அதுல இருக்கும். ஆனா அவருடைய உணவு பழக்கம் பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பாத காரணம், அதுல வந்து அதுல ஃபைனல் ஜட்ஜ் அவங்க குடும்பம் தான், அத நம்ம சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இது இந்த படத்தை பத்தி நம்ம இவ்வளவு நுட்பமா பேச வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட பத்தி எடுத்திருக்காங்க, இதுல உட்காந்து உங்க அரசியல் பிராமின் நான் பிராமின் திராவிடம் ஆரியம் பார்ப்பனர்னு உட்காந்து பேசுறீங்களே அப்படின்னு நம்ம நண்பர்கள் பல பேர் போடுவாங்க. ஆனா நம்ம நீங்க சொன்ன மாதிரி இந்த படம் அரசியலே பேசாம அவரை பத்தி மட்டும் பேசியிருந்தா நம்ம கைத்தட்டி ரசிச்சுட்டு போயிருப்போம். குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் ஸ்கூல்ல போய் காட்டு. அப்பவும் எனக்கெல்லாம் வருத்தம் வந்திருக்கும், ஆனா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு. இவ்வளவு பதட்டம் வந்திருக்காது. ஆனா இப்ப என்ன ஆகுனா, இது அடுத்த தலைமுறைக்கு இவர் தான் ஜிடி நாயுடுன்னு போய் சேரும். எந்த ஜிடி நாயுடுனா, ஜாதியையும் மதத்தையும் கண்டுபிடிச்சு பிரிட்டிஷ்காரங்க தான் கண்டுபிடிச்சாங்க, நம்ம ஒற்றுமையா இருந்தோம் பாக்குறவங்க. பிரிட்டிஷ்காரன் ஜிடி நாயுடுங்கிற ஒரு இந்தியனை இந்த பாடுபடுத்தி இருக்கிறாரு. இந்தியர்களை பிரிட்டிஷ்காரன் பாடுபடுத்தினாங்கிறது உண்மை. அவன் வந்து நம்மளை கொள்ளையடிச்சான், வியாபாரம் பண்ணாங்க, தனி அரசியல். ஜிடி நாயுடு விஷயம் என்னங்கிறப்ப அதைத்தானே நம்ம பேசணும். வஉசியை பிரிட்டிஷ்காரன் கொடுமைப்படுத்தினான்னு ஒரு படம் எடுத்தா நீங்க இவ்வளவு கோபப்பட மாட்டீங்க. அது உண்மை. அவன் படுத்தின கொடுமைக்கு நமக்கே ஒரு தமிழனா ஒரு இந்தியரை இந்த அளவுக்கு பாடுபடுத்திருக்காரு. அந்த அரசியல் வேற. ஜிடி நாயுடு இஷ்யூவை பேசும்போது நீங்க அதைத்தானே பேசணும். அப்பயே செயற்கையா உண்டு பண்றீங்க. அதாவது ஜிடி நாயுடு அவர்களுடைய சமூக பங்களிப்பை புறக்கணித்திருந்தாலும் கூட அவருடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த கான்ட்ரடிக்ஷன், அந்த முரண்பாடு எங்க வருது அப்படின்னு சொன்னா, அதாவது நான் எப்படி வேணாலும் வரி விதிப்பேன் அப்படின்னு ஒரு அரசு சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும். உன்னுடைய வரி விதிப்பு ஒரு நியாயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். நான் கவர்மெண்ட், நான் அரசு, அது பிரிட்டிஷ் அரசா இந்திய அரசாங்கிறது கேள்வி இல்லை. நான் வந்து கவர்மெண்ட், நான் வந்து அப்படிதான் வந்து நான் வரி விதிப்பேன், நான் விதிக்கிற வரியை நீ கண்டிப்பா கட்டணும் அப்படின்னு சொல்ற அந்த குரலுக்கு எதிரானதுதான் அவருடைய சித்தாந்தம். அவரு சொல்றாரு, உனக்கும் பொறுப்பு இருக்கு, அப்படி என்கிட்ட இருந்து வரி பணம் வாங்கினா நீ ஒழுங்கா ரோடு போடணும், எனக்கு ஒழுங்கா தண்ணி வரணும், அப்ப என்கிட்ட இருந்து வாங்கின பணத்துக்கு நீ ஒழுங்கா வேலை செய்யணும். இதுதான் அவருடைய வாழ்க்கை குரல். அந்த குரலை தான் நம்ம உயர்த்தி பிடிக்கணும். கண்டிப்பா. அத வந்து ஒரு சிஸ்டத்தோட ஒரு தனி மனிதன் நடத்திய போராட்டம்ங்கிறத பார்க்காம யாரோ சில துரோகிகள் 2-3 பேர், ஒரு பிரிட்டிஷ்காரன், ஒருத்தர் நார்த் இந்திய, ஒரு வட இந்திய அதிகாரி, ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி, ஒரு தமிழ் வருமான வரித்துறை அதிகாரி, தெரியல அவருடைய பேரை பார்க்க, தமிழா மலையாளமான்னு தெரியல, யாரோ ஒருத்தர், இல்ல அவரே கற்பனை பாத்திரம்னு சொன்ன பிறகு அது யார ஒரு அதிகாரி, அவருக்கு கீழே ஒரு தமிழ் அதிகாரி, இவங்கெல்லாம் சேர்ந்து சதி பண்ணி அவர் வாழ்க்கைய அழிக்க பார்த்தாங்க. ஆனா அவரு மறுபடியும் ஒரு தந்திரமா ஒரு வேலை செஞ்சு தப்பிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. இறுதியா ஒரு கேள்வி, மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் அந்த அம்பாலபாரா பாலகிருஷ்ணன் அவருடைய பேத்தி வந்து ஜிடி நாயுடுவை வந்து பாடத்திட்டத்துல சேர்க்கணும் அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்றாங்க.
வழக்கமா இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஒரு திருடன் வரி கட்டலை அப்படின்னு சொல்ற மாதிரியும் அவரை நீங்க சேர்த்தே ஆகும்னு யாருன்னா ஒரு பிராமினுடைய பேத்தி தான், நேர்மையான ஒரு பிராமினோட பேத்தி தான் வந்து சேர்க்கறதா சொல்றாங்க. எம்ஜிஆர் ஆட்சி, மகளோ பேத்தியோ, எம்ஜிஆர் ஆட்சியில் ஜிடி நாயுடு அவர்களுடைய வரலாறு பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டதா, சேர்ப்பதற்காக அந்த பார்ப்பன பெண்மணி போராடி அவங்கள்ட்ட வாதாடி அவங்கள பற்றி எடுத்து சொல்லி நடந்ததா, உண்மையில நடந்ததுதான் பாராட்டத்துக்குரியது. அப்படி நடந்துச்சா அதெல்லாம் நமக்கு தெரியல. இல்ல இப்ப அந்த அப்பா கேரக்டரே புனைவுன்னு சொல்றோம். அதாவது இல்லாத ஒரு அப்பாவுக்கு பிறந்த ஒரு மக, அவங்க ஒரு தமிழ்நாடு பாடத்திட்ட குழுவுல தோன்றி இந்த மாதிரி ஜிடி நாயுடு தான் வந்து உங்களுக்கு இந்திய சுதேசி இயக்கத்துக்காக தொழில் தொடங்கினவர்னு ஒரு பாட திட்டத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்றதை எப்படி ஏத்துக்கிறது? ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு பாடத்திட்டத்துல ஜிடி நாயுடுவுக்கு பாடம் இருக்கிறதா எனக்கு தெரியும். பக்கா ஃபேக்கு, திட்டமிட்டு அந்த கதாபாத்திரம் ஜிடி நாயுடுக்காக அந்த படம் எடுத்த மாதிரி தெரியல. அந்த ஜெயராமன் கேரக்டர், அந்த கேரக்டருக்காண்டியே இப்படி ஒரு படத்தை எடுத்த மாதிரி தெரியுது. 1984 வேற அவ்வளவு துல்லியமா போட்டு எம்ஜிஆர் படம். ஏன்னா வரலாற்று ஆசிரியர்களுக்கு தேவையில்லை அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அவர் உடம்பு சரியில்லாம அமெரிக்கா போனார்ல, அப்ப அவருக்கே தெரியாம அந்த பாடத்திட்டத்துல சேர்த்து இருந்திருக்கலாம், தெரியல. ஏன்னா 84 தானே போடுறாங்க. அப்படி ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் ஒருவேளை தான் நான் சொல்றேன்ல, இப்ப நாங்க சொல்ற தகவல் தவறாக இருந்தால் தாங்கள் திருத்திக் கொள்ள எந்த நேரமும் கண்டிப்பா. பின்னோட்டத்துல தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் இதுவரை ஜிடி நாயுடு பாடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. 84க்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சியில், அதுக்கப்புறம் அந்த ஆட்சியில் ஜிடி நாயுடு பாடத்திட்டம் இருந்திருந்தால் அது குறித்து நம்ம உட்காந்து பேசலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இதுவரையும் நமக்கு தேடின வரையும் அப்படி ஒரு தரவுகள் கிடைக்கும். ஒரு சில குறிப்பு மாதிரி எங்கேயாவது காணப்படலாம். பாடம் சேர்க்கப்படணும்னா அவரை பற்றிய ஒரு பயோபிக் வந்து அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. GDN அப்படிங்கிற பேரில் வந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் உண்மையான வாழ்க்கை வரலாற்றை சொல்லுதா, அல்லது எல்லாத்தையும் சொல்லனாலும் கொஞ்சமாவது சொல்லுதா, ஆனா கொஞ்சமாவது உண்மையை சொல்லுதா போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அரசியல், உங்களுடைய தொழில் நிமித்தமா பொருளாதாரம் குறித்து, வரி குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நுட்பம், பார்வை, அனுபவம் எல்லாவற்றையும் கலந்து இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சினிமாவும் அரசியலாகவும் பொருளாதாரமாகவும் 3 கோணங்கள்ல நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிருக்கோம். நன்றி.